இப்போ நம்ம என்ன ஸ்டோரி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஸ்பீடு அப்படின்ற ஸ்டோரி தான் பார்க்க போகிறோம். ஒரு ஊரில் வந்து ஒரு பொண்ணு ஒருத்தர் இருப்பாளாம். அவங்க வீட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா எப்போதும் அவளை ஸ்பீடாக இருக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்களாம். எந்த வேலை செஞ்சாலும் ஸ்பீடாக செய்யணுமா. இப்போ என்ன பண்ணால் அந்த பொண்ணு வந்து தலை பின்ன போவாளாம். உடனே ஸ்பீடாக செய்ய அப்படின்வாங்களாம். உடனே ஒரு ரப்பர் பேண்டு மட்டும் போட்டு வந்துடுவாளாம். உடனே அதுக்கப்புறம் குளிக்க போவாளாம். ஸ்பீடாக வா அப்படின்வாங்களாம். உடனே அப்படியே ஒரு தண்ணியை மட்டும் இப்படி மேலே ஊற்றிட்டு அப்படியே வந்துடுவாளாம். அது மாதிரி சொன்ன பேச்சு அப்படியே ஸ்பீடாக பண்ணிடுவாளாம். அதேமாதிரி வந்து என்ன அப்படின்னா இப்போ சாப்பிட்றதுக்காண்டி சாப்பாடு எடுத்து வச்சாலும் ஸ்பீடாக சாப்பிடு அப்படின்வாங்களாம். உடனே அப்படியே தட்டை அப்படியே எடுத்து வச்சுட்டு அப்படியே ஸ்பீடாக வந்துடுவாளாம். அது மாதிரி ரொம்ப க்யூட்டாக அந்த பொண்ணு இருந்துகிட்டே இருக்குமா. அப்போ என்னாங்க ஒரு டைம் வந்து ஒரு பெரிய மார்க்கெட் மாதிரி ஒரு சந்தைக்கு போவாங்களாம். அப்போ ரொம்பவே கூட்டமாக இருக்குமா. அந்த இடத்துல போய் இந்த பொண்ணு ஸ்பீடாக எடுத்து வைங்க அப்படியே சொல்லுமா. அந்த குரூப்பை பார்த்தீங்கன்னா அந்த சந்தையில் ஒரு 20-30 பேர் இருப்பாங்களாம். அவங்களாம் முடிச்சு தான் எடுத்து தருவேன் அப்படின்னு சொல்லிடுவாங்களாம். உடனே இந்த பொண்ணு வெயிட் பண்ணிட்டே இருக்குமா. உடனே திருப்பி அவங்கள்ட்ட போய் என்ன பண்ணுவாங்கன்னா சரி ஸ்பீடாக எடுத்து வைங்க அப்படின்னு சொல்லுமா அந்த பொண்ணு. அப்போ என்ன பண்ணுவாங்கன்னா சும்மா இப்படி திரும்பிட்டு தான் இப்படி திரும்புவாங்களாம். அப்படியே அந்த ஸ்டோரி அழகாக முடிச்சிடுவாங்க.